என் பேர் நிவேதா. நான் சென்னை திருவல்லிக்கேணிலேருந்து வரேன். சென்னை லேடி வில்லிங்டன் ஸ்கூலில் படித்து ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நேரில் முதலமைச்சர் ஐயா அவர்களை இப்போ நேரில் வந்து பார்த்து அவங்க அறையிலேயே பார்த்து பாராட்டு பெற்று வந்து அவர் வந்து மேற்படிப்புக்காக உனக்கு ஏதாவது செலவுனா என்கிட்ட வந்து சொல்லுமா, எதுக்கும் தயங்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன படிக்கணும்னு ஆசை? நீட் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்குமா? அப்படி நீட் வந்து கிடச்சி என்ன காலேஜில் படிக்கணும்னு ஆசை? கவர்மெண்ட் காலேஜில் தான் கட் ஆஃப் கிடச்சதுன்னா கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும்னு ஆசை. இப்போ நீங்கள் ஒரு திருநங்கையாக இருந்து டாக்டர் ஆகி என்ன மாதிரியான சேவைகளை மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி இருக்க சமூகத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? திருநங்கை சமுதாயத்தை முதல்ல பார்க்கணும். நான் டாக்டர் ஆகிட்டா அப்புறம் ஏழை எளிய மக்கள், ரொம்ப புவராக இருக்க மக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் இப்போ படித்த ஸ்கூலில் நீங்கள் ஒரு திருநங்கையை தான் படிச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்களா? எப்படி நீங்கள் படிச்சு? நல்லா பழகுவாங்க. அவங்க வந்து திருநங்கை அப்படின்ட்டு ஒதுக்கி பார்க்காம அவங்க கூட ஒரு பொண்ணாக தான் என்னை பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வணக்கம், நான் ஸ்ரீ. தமிழ்நாடு நலவாரி ஒரு தமிழ்நாட்டிலே இந்த தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணனும் வந்து இன்னைக்கு நேரில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க தலைமைச் செயலகத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி முதல்வர் ஐயா கிட்ட வந்து நாங்கள் வச்சுருக்கிற கோரிக்கை வந்து உயர்கல்விக்கான கோரிக்கை தான் வேணும் அப்படி வச்சுருக்கிறோம். மேற்படிப்புக்கான விஷயங்களை வந்து அரசே ஏற்கணும்னு சொல்லி வச்சுருக்கோம். இவன் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறா. நீட் எக்ஸாமும் கூட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு திருநங்கை வந்து முழு திருநங்கைன்ற ஒரு அடையாளத்தோட போயிட்டு நீட் எழுதின ஒரு பாப்பா வந்து நிவேதா தான். ரொம்ப பெருமிதத்தோடு இங்கே நான் அதை தெரிவுபடுத்தியிருக்கிறேன். அவளுக்கு இதில் ஒரு நல்ல கட் ஆஃப் கிடச்சி அவளுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சானாக்கா எங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்றது என்னுடைய நம்பிக்கை. எதுக்காக நாங்கள் மெடிக்கல் பாப்பா சூஸ் பண்ணானாக்கா, எங்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களுடைய டிரான்சிஷன் பீரியடில் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இந்த மருத்துவத்துறை தான் மிகப்பெரிய பங்களிப்பை எடுத்துக்குது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொன்றுமே வந்து சர்ஜரி பண்ணி மாறக்கூடிய காலகட்டத்தில் தான் திருநங்கைலாம் இப்படி மாறுனாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு டாக்டர் கிட்ட போய் நிற்கும் போது சில முக சுழிப்புகள், யார் எவருன்னு தெரியாத இடத்துல போய் நாங்கள் நிற்போம். அந்த இடத்துல எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஆனால் எங்களில் ஒருவர் மருத்துவர் ஆயிட்டாக்கா அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படும்ன்ற ஒரு நம்பிக்கை நிவேதாக்குள்ளே அதிகமாக இருக்குது. அதனால மருத்துவத்தை பயின்றானாக்கா திருநங்கை சமூகத்துக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக மருத்துவ சேவை பண்ணணுன்றது அவளுடைய உயரிய ஆசை. இதை வந்து இந்த தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. இப்போ வந்து திருநங்கைகளுக்கான நிறைய திட்டங்கள் பின்னாடி அந்த மாதிரியான இருக்காது. இப்போ நீங்கள் ஸ்கூல் சேர்க்கும்போது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? நாங்கள் ஸ்கூல் சேர்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா அந்த புரிதல் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லவே இல்லை. நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னாக்கா, கோஎட் ஸ்கூலில் இவ வந்து 9th முடிச்சு 3 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் தான் 10th திரும்பியும் நாங்கள் சேர்க்க போனோம். ஏன்னா பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இல்லாமல் வெளியில் வந்த நிவேதாக்கு என்னுடைய சகோதரி தான் வந்து அடைக்கலம் கொடுத்து எல்லாம் பார்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அவள் படிக்க விரும்புகிறான்னு சொல்லி என்கிட்ட சொல்லும் போது ட்ரை பண்ணுவோன்னு தான் நாங்கள் இது ஆரம்பித்தோம். அந்த ஸ்கூலில் போய் நாங்கள் கேட்கும் போது பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தாதான் இவளுக்கு சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும், அங்கே தான் அந்த கேலி கிண்டல்லாம் கம்மியாக இருக்கும். இதே கோயடில் நம்ம சேர்த்து விட்டோம்னாக்கா திரும்பவும் கேலி கிண்டல், ரேகிங், அவமானம் இதெல்லாம் நிறைய படுத்துவாங்க. திரும்பியும் அவள் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாளோ அப்படின்றனால பெண்கள் மேல்நிலை பள்ளி கொண்டு போய் அப்ரோச் பண்ணோம். லேடி வில்லிங்டன் ரொம்ப பழமை வாய்ந்த பள்ளி அது. ஆனால் எந்த அளவுக்கு பழமை வாய்ந்த பள்ளியோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எங்களை பற்றின புரிதல் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்படி நாங்கள் சீட் தர முடியும், உங்களால் எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அப்புறமா நிறைய அதிகாரிங்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க பள்ளி கல்வித்துறையிலன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் CO, DO அப்படின்னு ஒவ்வொரு நாள் போல் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கணும். கடைசியாக எக்மோரில் உள்ள CO ஆஃபீஸில் பிரியா மேடம்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு நிவேதா இன்னைக்கு படித்து பாஸ் பண்ணியிருக்கிறானாக்கா அந்த சீட் கிடைக்க காரணமானவங்க பிரியா மேடம் தான். பிரியா மேடம்க்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நிவேதா மட்டும் இல்லை, நிவேதா மாதிரி எந்த திருநங்கை பிள்ளை இருந்தாலும் சொல்லுங்கள், அவங்களுக்கு பள்ளி படிக்கிறதுக்கு ஏதாவது விஷயம்னாக்கா நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன், அட்மிஷன் போட்டு தரேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உடனடியாக அந்த ஸ்கூலும் அதுக்கப்புறமா அட்மிஷன் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி யோசித்த ஸ்கூலுக்கு இன்றைக்கி எல்லாத்தையுமே மாற்றி காமிச்சிருக்கா நிவேதா. அந்த பள்ளியில் வந்து SPL சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் பீப்புள் லீடர் சொல்லிட்டு
ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு போஸ்ட் அது. அந்த ஹானரரி போஸ்ட்டில் ஸ்கூல் பிள்ளைங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிவேதா 2 வருஷமாக எஸ்பிஎல்லாக இருந்திருக்கிறா. அந்த ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷமும் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் நடக்கிறது எல்லாத்துலேயுமே பங்கு பெற்று பரிசும் பெற்றிருக்கிறா. ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்கிறா. தொடர்ந்து இந்த 3 வருஷமும் அவளுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் தான், 10th 11th 12th இந்த 3 வருஷமும் போர்டு எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கிறா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த எங்கள் சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாகவும் இன்றைக்கி நிற்கிறான். எங்கள் சமூக மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். நமக்கான கல்வி கற்பதற்கு எந்த தடையுமே இன்றைக்கி கிடையாது. முன்னாடி இருந்த எந்த பிரச்சனையுமே இப்போ எதுவுமே நமக்கு இல்லை. ஏன்னா தமிழக அரசு நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணியிருக்காங்க. நமக்கான கல்வி கட்டணங்களோ இல்லை மற்ற எந்த செலவினங்களாக இருந்தாலும் அவங்களே ஏற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேற்படிப்புக்கான செலவினங்களையும் உயர்கல்விக்கான செலவினங்களையும் ஐயா முதல்வர் ஐயா வந்து சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாரு, அரசே ஏற்கும் சொல்லிட்டு. அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. மாற்றம்ன்றது நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும். அதனால் நீங்கள் படிக்க முன்னுக்கு வாங்க. நிவேதா மாதிரி பல பிள்ளைங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய சகோதரனுடைய ஆசை. நாங்கள் இருவருமே போராடினதுக்கான ஒரு வெற்றி இதுவாக தான் நினைக்கிறோம்.